அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி பொது அறிவியல் தொடர்பாக தான் பார்த்துட்ருக்கோம். போன பதிவின் தொடர்ச்சி தான் இந்த பதிவு. இந்த பதிவிற்கு உண்டான தகவல்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த பதிவை 3 சப்டாபிக்ஸாக பிரிச்சுக்கலாம். முக்கியமாக எதுக்கு எந்த நேம் வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவரங்கள் உயிர் பிழைத்து வாழ சூழலுக்கு தகுந்தாற் போல் ஒரு சில அசைவுகளை மேற்கொள்ளுது. இதை சார்பு அசைவுகள் ட்ராபிசம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இது ஒரு பிளான்ட்டோட growth வளர்ச்சியை சார்ந்து இருக்கும். இந்த சார்பு அசைவு இயக்கங்கள் பொதுவாக மெதுவாகவும் ஏதாவது தூண்டுதல் இருக்கக்கூடிய திசையை நோக்கி இருக்கும். அப்படி குறிப்பிட்ட திசையை நோக்கி இல்லாமல் இருந்ததுன்னா அதை நாஸ்டிக் மூமெண்ட் திசைசாரா அசைவு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதுபோக நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் உடனடியாக நடக்கக்கூடியது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம தூண்டுதல் ஸ்டிமுலஸாக லைட்டு ஒளியை எடுத்துக்கலாம். தாவரத்தினுடைய தண்டு வளர்ச்சி ஷூட் சிஸ்டமோட growth எப்படி இருக்கும்னா மேல் நோக்கி இருக்கும், லைட்டை பார்த்து போகும். ஸோ இதை பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இது புவி சார்பு அசைவுக்கு எதிராக இருக்குது. ஸோ நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். அதே போல் ஒரு பிளான்ட்டோட ரூட் சிஸ்டம் வேர் அமைப்புகளானது மண்ணில் இருக்கக்கூடிய தாதுக்கள் மினரல்ஸ் அண்ட் வாட்டரை நோக்கி போகும். ஸோ இது பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிக் பட் நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக். பிளான்ட் growth டைரக்ஷன் டுவார்ட்ஸ் த ஸ்டிமுலஸ் அதை பேஸ் பண்ணி ட்ராபிசம் 5ஆக பிரிக்கிறாங்க. ஃபோட்டோட்ராபிசம், ஃபோட்டோ அப்படின்னா லைட். ஜியோட்ராபிசம், ஜியோ அப்படின்னா டுவார்ட்ஸ் கிராவிட்டி. ஹைட்ரோட்ராபிசம் டுவார்ட்ஸ் வாட்டர். திக்மோட்ராபிசம் டச். கீமோட்ராபிசம் ரெஸ்பான்ஸ் டு கெமிக்கல்ஸ். ஃபோட்டோட்ராபிசம் எக்ஸாம்பிள் ஷூட் ஆஃப் த பிளான்ட். ஜியோட்ராபிசம் ரூட் ஆஃப் த பிளான்ட். ஹைட்ரோட்ராபிசம் அதுவும் ரூட் ஆஃப் த பிளான்ட். திக்மோட்ராபிசம் கிளைம்பிங் வைன்ஸ். Chemotropism growth of a pollen tube in response to sugar present in stigma. தூண்டுதல் இருக்கும் திசையை நோக்கிய தாவரத்தின் வளர்ச்சி சார்ந்த சார்பசைவுகள். அதனுடைய வகைப்பாடு ஒளி சார்பசைவு, புவி சார்பசைவு, நீர் சார்பசைவு, தொடு சார்பசைவு மற்றும் வேதி சார்பசைவு. எடுத்துக்காட்டுகள் ஒளி சார்பசைவு தாவரத்தின் தண்டு பகுதி, புவி சார்பசைவு மற்றும் நீர் சார்பசைவு தாவரத்தின் வேர் பகுதி, தொடு சார்பசைவு கொடி பற்றி படருதல். வேதி சார்பசைவு மலரில் உள்ள மகரந்த குழாயின் வளர்ச்சி. இது போக இன்னொன்று இருக்குது ஹீலியோட்ராபிசம். அது சூரிய ஒளி சன்லைட்டை பேஸ் பண்ணி இருக்கு. எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர், சூரியகாந்தி, ஹீலியந்தஸ் ஆனஸ். நெக்ஸ்ட்டு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் ஆகக்கூடிய நாஸ்டிக் மூமெண்ட்டோட டைப்ஸ். திக்மோநாஸ்டி ஆர் சீஸ்மோநாஸ்டி. ஒரு பிளான்ட்டை டச் பண்ணால் உடனே அது இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் ப்ரூன்சியா ஓவட்டா, மிமோசா புடிகா. தெர்மோநாஸ்டி வித் ரெஸ்பான்ஸ் டு டெம்பரேச்சர். துலிப் ஃப்ளவர்ஸோட பிளாசம் டிபெண்டிங் அப்பான் டெம்பரேச்சர். தாவரங்களில் திசைசாரா அசைவுகளின் வகைப்பாடுகள். நடுக்கமுறு வளைதல் அல்லது தொடுவுறு வளைதல். தொட்ட உடனே ஒரு தாவரமானது சுருங்கி விடுதல் அல்லது அதற்கேற்ப உடனே அசைதல். எடுத்துக்காட்டு ப்ரூன்சியா ஓவட்டா மற்றும் தொட்டா சினுங்கி, மிமோசா புடிகா. அடுத்து இரண்டாவது வகை வெப்பமுறு வளைதல். இது வெப்பநிலையை சார்ந்துள்ளது. துலிப் மலர்களானது வெப்பநிலையை சார்ந்து மலர்தல் இருக்கும். மூன்றாவது ஒளியுறு வளைதல். எடுத்துக்காட்டு நிலவு மலர் மற்றும் டாண்டிலியான். நான்காவது இருளால் ஏற்படும் அசைவுகள், இருளுறு வளைதல். எடுத்துக்காட்டு சவுண்டல். ஃபோட்டோநாஸ்டி நாஸ்டிக் மூமெண்ட் டிபெண்டிங் அப்பான் சேஞ்சஸ் இன் லைட் டென்சிட்டி. எக்ஸாம்பிள் மூன்ஃப்ளவர், இப்போமியா அல்பா. டாண்டிலியான், டாராசாக்கம் அஃபிஷனலே. டாண்டிலியான், டாராசாக்கம் அஃபிஷனலே. மூணாவது சாமினியா சாமான், தூங்குமூஞ்சி தாவரம். இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிச்சத்திற்கேற்ப மலர்களுடைய அசைவுகள் இருக்குது. அதே போல் தாவரங்களுடைய இலை பகுதிகளும் பகலிலும் இரவிலும் வேறுபடுது. மிமோசா புடிகா தாவரத்தினுடைய தமிழ் பெயர் தொட்டா சுருங்கி அல்லது தொட்டா சினுங்கி. டெஸ்மோடியம் கைரன்ஸ் பிளான்ட்டோட தமிழ் நேம் தொழுக்கண்ணி. முன்னர் பார்த்த தொழுக்கண்ணி டெஸ்மோடியம் கைரன்ஸ் பிளான்ட்டோட அதர் நேம் இந்தியன் டெலிகிராஃப் பிளான்ட் அண்ட் டான்சிங் பிளான்ட். தந்தி தாவரம் மற்றும் நடனமாடும் தாவரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்தியன் சயின்டிஸ்ட் ஜெகதீஷ் சந்திர போஸ் தாவரங்களுடைய வளர்ச்சியை அளவிடுவதற்காக கிரெஸ்கோகிராஃப் அப்படிங்கிற ஒரு கருவியை உருவாக்குனவர். இவருடைய ஆய்வுக்காக இந்த டெஸ்மோடியம் கைரான்ஸுங்கிற தாவரத்தை பயன்படுத்தியிருக்காரு. இதில் ரிதமிக் மூமெண்ட்டு
சீரிசை அசைவுகள் அதனுடைய இலைகள் ஏற்படுத்துது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய தாவரத்தின் பெயர் ரைசோஃபோரா. இது ஒரு ஹாலோஃபைட் உலர் தாவரம். 180 டிகிரி கோணத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தாவரத்தினுடைய வேர்கள் செங்குத்தாக இருக்குது. அதனால் இந்த தாவரம் எதிர் புவிச்சார்வசைவு உடையவை, நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். பொதுவாக இது போன்ற தாவரங்கள் அலையாத்தி காடுகள் அல்லது சதுப்பு நில காடுகள், ஸ்வாம்ப் லேண்ட்ஸ் ஆர் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் இருக்கும். ரைசோபோராவோட ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் சுவாச வேர்களுடைய பெயர்கள் நீமட்டோஃபோர்ஸ். இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸோட நாஸ்டிக் மூமெண்ட் திக்மோநாஸ்டி ஆர் சீஸ்மோநாஸ்டி. ஒரு சில பூச்சிகளை உண்ணக்கூடிய தாவரங்களுடைய திசைசாரா தூண்டலின் பெயர் நடுக்கமுறு வளைதல். எக்ஸாம்பிள்ஸ் நாஃபென்திஸ், ட்ரோசரா அண்ட் வீனஸ் ஃப்ளைட்ராப். ஃபாஸ்டஸ்ட் திக்மோநாஸ்டி இருக்கக்கூடிய பிளான்ட் வீனஸ் ஃப்ளைட்ராப். வேகமான பூச்சி பிடிப்பான் தாவரம் எதுன்னு கேட்டாங்கன்னா வீனஸ் ஃப்ளைட்ராப், டயோனியா மசிஃபுலா. பெரும்பாலான தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா குளுக்கோஸை உற்பத்தி செஞ்சு ஆக்சிஜனை வெளியிடுது. ஆல்ரெடி முந்தின பதிவுகள்லையே யூவி ரேஸ் அண்ட் ஓசோன் சைக்கிள் பார்த்துருப்போம். ஸோ ஆக்சிஜன் பின்னாடி ஓசோனாக கன்வெர்ட் ஆகுது. அது இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களை பாதுகாக்குது. அதனால் நிறைய தாவரங்களை வளர்க்கணும். பிளான்ட் லீவ்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை நடப்பதற்கு இன்றியமையாததாக இருக்கக்கூடியது சூரிய ஒளி அல்லது சூரிய ஆற்றல், சன்லைட், நீர், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் அந்த தாவர இலையில் இருக்கக்கூடிய பச்சையம், குளோரோஃபில். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். 6 molecules ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 6 molecules ஆஃப் வாட்டர் இன் presence ஆஃப் சன்லைட் கிவ்ஸ் குளுக்கோஸ் C6H12O6 அண்ட் 6 molecules ஆஃப் ஆக்சிஜன். 1 molecule ஆஃப் C6H12O6 அப்படிங்கிறது குளுக்கோஸ். n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ஸ்டார்ச். தாவரத்தினுடைய பச்சையம் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் அண்டு ஹியூமன் பிளட் ஹீமோக்ளோபின் ரெண்டோட ஸ்ட்ரக்சருமே ஒரே மாதிரி இருக்குது. ரெண்டுத்துக்கும் உண்டான மேஜர் டிஃப்ரென்ஸ் அதோட சென்ட்ரல் மாலிகுல், மையத்தில் உள்ள மூலக்கூறு. ஹீமோக்ளோபினில் Fe அயன் இரும்பு, குளோரோஃபில் பச்சையத்தில் மெக்னீசியம் Mg. நம்ம பூமியில் ஆர்டிக் துருவ பகுதிகளை ஒட்டியுள்ள நாடுகள் சொல்லணும்னா ஐரோப்பிய கண்டம், கனடா, அலாஸ்கா, ரஷ்யா போன்ற நாடுகளில் கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் ஊசி இலை தாவரங்களை கொண்டுள்ள காடுகள் அதிக அளவில் இருக்கும். வின்டர் சீசனில் சன்லைட் லோயர் ஆங்கிள்ஸில் விழுகும். அதனால் எப்படி பார்த்தாலும் அதனுடைய கிளைகளானது மறைக்காமல் பார்த்துக்கணும். அப்போ தான் ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். இந்த தாவரங்கள் பொதுவாக பார்க்குறக்கு ஸ்லைட்டாக பிரமிடிக்கல் ஷேப்பில் இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்ப்ரூஸ், பைன்ஸ் அண்ட் ஃபெர். பொதுவாக கடலில் சூரிய ஒளியானது 100லிருந்து 200 மீட்டர் வரைக்கும் ஊடுருவுது. அதை தாண்டி போக போக ஒளிச்சிதறல் லைட் ஸ்கேட்டரிங் நடக்கும். அப்படி இருக்கும்போது ஒளிச்சேர்க்கை ஆழ்கடலில் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சமீபத்தில் ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க. ஸோ மெயின் பாயிண்ட் என்னென்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி நடத்தின ஆய்வில் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா ஃபோட்டோசிந்தசிஸ் மேற்கொள்ளுது அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. தமிழில் பசுங்கந்தக பாக்டீரியாக்கள். இது கடுமையான சூழல்களில் வாழுது. சுமார் 2400 மீட்டர் கடல் ஆழத்தில் சூடான கடல் நீருக்கும் குளிர்ச்சியான கடல் நீருக்கும் இடைப்பட்ட இடத்துல இது வாழுது. இந்த பாக்டீரியாவில் H2S ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்குது. NADPH இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டாண்டர்ட் 11 பயோபாட்னி லெசனை ரெஃபர் பண்ணுங்கள். விலங்குகளில் ஒளிச்சேர்க்கை நடக்குமா அப்படிங்கிற ஆய்வுகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அனிமல்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கக்கூடிய ஒரு விலங்கினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கடல் அட்டை ஒரு வகையான பாசியை சாப்பிடுது. ஆனால் அந்த பாசி ஜீரணமடையாமல் அந்த கடல் அட்டையோட உடல்லையே தங்கி இருந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக அந்த அட்டைக்கு தேவையான உணவை வழங்குது. இங்கே 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, கடல் அட்டையினுடைய பெயர் எமரால்டு கிரீன் சீ ஸ்லக், எலிசியா குளோரோட்டிகா. எலிசியா குளோரோட்டிகா. அந்த பாசியினுடைய பெயர் ஆல்கேவோட நேம் வாச்செரியா லிட்டோரியா. வாச்செரியா லிட்டோரியா. இந்த எறும்போட பேர் ஓரியண்டல் ஹார்னட்ஸ். சயின்டிஃபிக் நேம் வெஸ்பா ஓரியண்டலிஸ். சயின்டிஃபிக் நேம் வெஸ்பா ஓரியண்டலிஸ்.
இந்த எறும்பில் இருக்கக்கூடிய மஞ்சள் திட்டுக்களில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டோட நேம் ஜாந்தோப்டெரின். இந்த yellowish பிக்மெண்ட் சன்லேருந்து வரக்கூடிய லைட்டை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது, ஒளி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுது. குழி தோண்டும் போது அதில் ஒரு சிறிய பங்களிப்பாக அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கிறதா கருதப்படுது. டெல் ஆவிவ் யூனிவர்சிட்டியோட விஞ்ஞானிகள் இதன் மூலமாக ஒரு நேச்சுரல் ஃபோட்டோவால்டாயிக் செல்லாக இந்த எறும்பு செயல்படுறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தாவரங்களுடைய சுவாசிப்புக்காக இலை துளைகள் இருக்கும், அதை ஸ்டொமேட்டா அப்படின்னு குறிப்பிடுறோம். இதில் காட் செல்ஸ் இருக்குது. பட் அந்த காட் செல்ஸ் க்ரீனிஷாக இருந்தாலும் அது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஏன்னா காட் செல்ஸ் காப்பு செல்களில் ரூபிஸ்கோ மற்றும் NADP டீஹைட்ரஜனேஸ் நொதிகள் கிடையாது. ஸ்டாண்டர்ட் 11 பயோபாட்னியில் இன்னுமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ருபிஸ்கோ அப்படின்னா ரிபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். இது கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனுக்கு உதவுது. அடுத்து NADP நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட். இது ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக செயல்படுது. ஒரு டிரான்ஸ்பேரண்ட் பிளாஸ்டிக் கேரி பேக் எடுத்து ஒரு தாவரத்தோட இலைப்பகுதியை சுற்றி கட்டிடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் நீர்த்துளிகள் உருவாயிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இதுதான் தாவரங்களில் ஏற்படக்கூடிய நீராவி போக்கு, டிரான்ஸ்பிரேஷன். தாவரங்களில் இது எதனால் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு புல் இழுவிசையை ஏற்படுத்துது தாவரங்களுடைய இலைகள், தண்டு பகுதிகள் மற்றும் வேர்களில். இதனால் மண்ணிலிருந்து ஒளிச்சேர்க்கை மற்றும் உணவு உற்பத்திக்காக நீர் மற்றும் தாது பொருட்கள் உறிஞ்சப்படுது. டு அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில். இது போக பிளான்ட்டோட டெம்பரேச்சர் ரெகுலேஷன்லேயும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தாவரத்தினுடைய இலைத்துளை ஸ்டொமேட்டா ஓப்பனாக இருக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்திலிருந்து தாவரத்துக்குள்ளே போகுது. ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகும்போது இலையிலிருந்து ஆக்சிஜனும் வாட்டர் வேப்பரும் வெளியே போகுது. ஒளிச்சேர்க்கையினுடைய வேதிவினை முன்னாடியே பார்த்தாச்சு. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதோட கெமிக்கல் அனாலிசிஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு தாவரம் மண்ணிலிருந்து 100 கிராம் நீரை உறிஞ்சிக்குது. அதே போல் வளிமண்டலத்திலிருந்து 260 கிராம் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்குது. இந்த வேதிவினையில் கிடைக்கக்கூடியது 180 கிராம் கார்போஹைட்ரேட் C6H12O6 அண்ட் 180 கிராம் ஆக்சிஜன் வெளியேற்றப்படுது. ஆனால் இங்கே நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு பிளான்ட் அப்சர்வ் பண்ண வாட்டரில் சிறிய அளவு மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸில் யூஸ் பண்ணுது. ரிமைனிங் வாட்டர் டிரான்ஸ்பிரேஷனால் எவாப்ரேட் ஆகி வாட்டர் வேப்பராக பிளான்ட்லேருந்து வெளியே போகுது. ஆனால் ஒரு தாவரம் எப்போவுமே உறிஞ்சக்கூடிய நீரை முழுவதுமாக இந்த வேதிவினைக்கு பயன்படுத்துறதில்ல. நீராவி போக்கு டிரான்ஸ்பிரேஷன் மூலிமா வெளியேற்றப்படுது. தாவரம் உறிஞ்சக்கூடிய நீரில் 1% நீர் மட்டும்தான் பயன்படுது. மீதமுள்ள 99% நீர் நீராவி போக்கு டிரான்ஸ்பிரேஷன் மூலமா இழக்கப்படுது. மெய்ஸ் பிளான்ட் ஒரு மக்காச்சோள தாவரம் அதனுடைய வாழ்நாளில் 54 கேலன் நீரை நீராவியாகவே வெளியேற்றுது. சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் பார்க்கக்கூடிய மிஸ்ட் வாட்டர் வேப்பர். இந்த வாட்டர் வேப்பர் அந்த காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களுடைய நீராவி போக்கு டிரான்ஸ்பிரேஷன் மூலியமாக வந்தது. ஸோ அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரெயின்ஃபாலில் 3/4 இந்த டிரான்ஸ்பிரேஷனால் தான் நடக்குது. இந்த தகவல் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, மழை பெறுவதற்கு அதிகப்படியான காடுகள் மற்றும் வனங்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம்.